நண்பர்களுக்கு வணக்கம். தீபாவளி எல்லோரும் ரொம்ப நல்லா கொண்டாடிட்டோன்னு நினைக்கிறேன் நான். நீங்களும் எல்லோரும் நல்லா கொண்டாடி இருப்பீங்க. ஆனால் இந்த சீமான் உள்ளிட்ட தமிழ் தேசியவாதிகள் தீபாவளியை நிறைய பேர் கொண்டாடலை. இது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. பட் இதில் பல கேள்விகள் வருது. சீமான் ஃப்ராடு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். இவர் ஒரு கிறிஸ்தவருங்கிறது தெரியும். ஆனாலும் எதற்காகவோ இல்லை யாரை ஏமாத்துறதுக்காகவோ இவர் இந்து வேஷம் போட்டுட்ருக்கிறாருங்கிறதும் நமக்கு தெரியும். பொங்கல் அன்னைக்கு வாசலில் பொங்கல் வச்சுட்டு வீட்டுக்குள்ளே பாதிரியார்களை வர வச்சு ஜெபம் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். சீமான் எப்போவுமே பல வேஷதாரி, இரட்டை வேடதாரி கூட இல்லை, பல வேஷதாரி அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால் நம்ம சீமான் இப்படி இருக்கிறத நம்ம புரிஞ்சுதான் வச்சுருக்குறோம். ஆனால் சீமான் இதில் இருக்கிற இதே தமிழ் தேசியவாதிகள் பலரும் இந்த மாதிரி இருக்கிறத நம்ம கொஞ்ச நாளாக பார்த்துட்டு வரோம். சிலது சந்தேகம் இருந்தது, இப்போ அந்த சந்தேகங்களே நமக்கு தீர்ந்துருச்சு. இதில் அடுத்து ரொம்ப தீவிரமாக தமிழ் தேசியங்கிற பேரில் தெலுங்கர்கள் மீது இனவெறி கொண்டு இனவெறுப்பு பிரச்சாரம் செய்கிற இன்னொரு ஆள் மணியரசன். இந்த மணியரசன் பேரே டேவிட் மணியரசன் அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் நமக்கே தெரிஞ்சுது. ஸோ இந்த டேவிட் மணியரசன் இன்னொரு என்ன சொல்கிறது, இந்து தோல் போர்த்திய இன்னொரு ஒரு கிறிஸ்தவ நரின்னு சொல்லணும், இல்லை ஒரு கிறிஸ்தவ மனிதர்னே வேணால் சொல்லிக்கலாம். என்ன, இந்து தோல் போர்த்திய கிறிஸ்தவ மனிதர், ரைட், இல்லாட்டி இந்து வேஷம் போட்ட இன்னொரு கிறிஸ்தவ மனிதர். அதே மாதிரி பாரிசாலனும் அதே மாதிரி ஒரு கிறிஸ்தவருங்கிறது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வெளிப்பட்டுருச்சு. பாரிசாலன் கூடவே இருந்தவங்களையும் அவர் திருமணத்தற்போ தான் இதை வெளிப்படுத்தி கழுவி ஊற்றுனாங்க. வெரோனிகா அப்படிங்கிற ஒரு கிறிஸ்தவ பெண்ணை அவர் மணந்த பொழுது அப்போந்தான் வெளிப்பட்டது இவரே ஒரு கிறிஸ்தவர் தான், இவர் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டார்னு. அவங்க கூடவே இருந்தவங்க தான் இந்த பாண்டியன்கோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், இந்த குரூப்பு தான் ரொம்பவே பாரிசாலனை அசிங்கப்படுத்தி அந்த இதெல்லாம் பேசினாங்க. அதையும் நம்ம பார்த்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்போ இவரும் இதுதானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அவங்கெல்லாம் ஒன்றா தான் இருந்தவங்க, அவருடைய ஸ்டூடெண்ட்டு தான் அப்படிம்பாங்க பாரிசாலனேமோ. அதனால் நமக்கு அப்போ தான் அது தெரிஞ்சது. அதுக்கப்புறமா இந்த மன்னர் மன்னனை பற்றியும் அப்படி ஒரு இது இருந்ததை நம்ம இப்போவும் அதே மாதிரி இப்போவும் பாரிசாலன் இந்த வருஷமும் பட்டாசும் போடலையாம், ஸ்வீட் அவங்க சாப்பிட மாட்டாங்களாம். ஆனால் யாராவது வந்தால் கொடுக்குறதுக்குன்னு ஸ்வீட் வாங்கி வச்சுருந்தாங்களாம் வீட்டில். ஸோ அந்த அளவுக்கு தான் இல்லை, நான் இந்து கிடையாது, நான் தீபாவளி கொண்டாட மாட்டேன் அப்படிங்கிறத முழுசாகவும் சொல்ல முடியாமல், பதிலை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் மழுப்பி பேசுகிறத நம்ம பார்த்தோம். ஒரு யூடியூப் சேனலில் என்ன தீபாவளி கொண்டாடிட்டிங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அப்படிலாம் மழுப்புறதை பார்த்தோம். அதே மாதிரி மன்னனும் அதே மாதிரி தான், தீபாவளி கொண்டாடுறதே கேவலமான விஷயம் அப்படின்னு இவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போ தான் எல்லோரும் சொன்னாங்க, இவரும் ஒரு கிரிப்டோ கிறிஸ்தவர் தான், இவர் அதனால் இப்படித்தான் பேசுவார் அப்படிங்கிறத நமக்கு அந்த இதே அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. இப்போது இவங்கெல்லாம் இது மட்டும் இல்லை, இன்னும் சிலரும் இதே மாதிரியே இந்த தமிழ் தேசியவாதிகள் பலர் இதே மாதிரியே தான் பேசிகிட்ருக்குறாங்க. அதை விட என்னென்னா, மானம் உள்ளவன் தீபாவளி கொண்டாடுவானா அப்படிங்கிறது, அதே மாதிரி தீபாவளி தமிழர்கள் பண்டிகையே கிடையாது அப்படின்னு, இதெல்லாம் என்ன பேச்சு? சந்தோஷமாக யாருக்கு அதில் சந்தோஷம் இருக்கோ அவங்க கொண்டாடி போகிறாங்க. இவங்க என்னத்துக்கு இதுக்கு இத்தனை கேள்விகள் கேட்டு இத்தனை அசிங்கப்படுத்துகிறாங்க கொண்டாடுறவங்களான்னு நமக்கு தெரியல. சரி, தீபாவளி தமிழர் பண்டிகைன்னு இல்லைன்னே வச்சுக்கிடுவோம். இவங்க என்ன ஆரியர்கள் பண்டிகை அப்படிங்கிறாங்க, ரைட்டு. அப்போ கிறிஸ்டியானிட்டியில் எடுத்துக்கிட்டோன்னா கிறிஸ்மஸ் மட்டும் என்ன தமிழர் பண்டிகையா? அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் நமக்கு இது இந்த மதம் கிறிஸ்து மதம் நமக்கு எப்படி வந்தது? பிரிட்டிஷார் காலத்தில் இங்கே கொண்டு நம்மக்கிட்ட கொடுத்தது. பிரிட்டிஷ்காரங்க மட்டும் ரொம்ப ரொம்ப நல்ல கௌரவமாக நடத்துனாங்களா நம்மளை? அவங்க நம்ம அவமானப்படுத்தலையா? நம்மளை அடிமைகளாக வச்சுருக்கலையா? நம்மளை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்தலையா? எத்தனை பேர் அழித்து கொலை செய்தார்கள் பிரிட்டிஷ்காரங்கெல்லாம்? எத்தனை பேரை நம்ம இன்றைக்கெல்லாம் ஆளாளுக்கு அது ஒவ்வொரு ஜாதியிலையும் ஒவ்வொரு ஜாதி ஐக்கான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இந்த ஜாதி ஐக்கான்ஸ் எல்லாரையும் கொடுமை செய்து அவர்கள் அழிவுக்கு காரணமாக இருந்தவர்களே பெரும்பாலான சம்பவங்களுக்கு இந்த பிரிட்டிஷார் தான் காரணம். இவங்க நமக்கு கொடுத்தது தான் இந்த கிறிஸ்டியானிட்டிங்கிற இந்த மதம்.
ஆனால் அதுக்காக கிறிஸ்மஸ் கொண்டாடுறப்போ எப்போவாவது மானம் உள்ளவன் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவானா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்களா? இப்போ மட்டும் எந்த தைரியத்தில் இப்படி இந்துக்களை மட்டும் இப்படி கேட்குறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு நமக்கு புரியல. ரெண்டாவது நமக்கு என்னதுன்னா, எதற்காக இந்த தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் இப்படி இந்து மதத்தின் மேலே வெறுப்போடு இருக்கிறாங்க? இது தமிழ் தேசியமா, இல்லை இது வேறு ஏதாவது, இது கிறிஸ்து தேசியமா, இது அவங்க இது ஒரு ஹிடன் அஜெண்டாவா கிறிஸ்து தேசியம்ங்கிறது அப்படிங்கிற கேள்வி நமக்கு ஒன்று வருது. இது ஏற்கனவே பலர் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ முதல்ல இந்த தமிழ் தேசியம்ங்கிறத உருவாக்குனதே சொல்லுவாங்க. எல்லாம் அந்த ஒரு 4-5 பேர் உட்காந்து தான் ஒரு சதித்திட்டம் மாதிரி உட்காந்து ஒரு ரூமில் பேசுனாங்க. அதில் பெரும்பாலானவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. முக்கியமாக அந்த ஜெகத் கஸ்பர் மாதிரியான ஆட்கள். அப்புறம் அதில் ஒரு அமைப்பு ஒரு அமைப்பு, அந்த அமைப்புலையேமோ கிறிஸ்தவ இருக்கிற அமைப்பும் வச்சுருக்குறாங்க. அது ஒரு ஜாதி அமைப்பு வேறு. அது கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க, இந்துக்களும் இருக்கிறாங்க. அதில் அந்த கிறிஸ்தவர்கள் இருக்கிற அந்த பெரும்பான்மையாக இருக்கிற அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் ஜெகத் கஸ்பர், அந்த அமைப்பினர். இன்னும் சிலர்லாம் உட்கார்ந்து தான் இந்த தமிழ் தேசியம்னா இப்படித்தான் செய்யணும், அதாவது தெலுங்கர்களை இப்படியெல்லாம் அவமானப்படுத்தி தெலுங்கர்கள் அடையாளங்களையே அழித்து நம்ம இனம் மட்டும்தான் இங்கே இருக்கணும், மற்ற இனத்தவர்களை ஒழிச்சிடணும்னு பேசின குரூப்புகளில் இவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம கேள்விப்படுறோம். ரைட்டு. அப்போது இந்த மாதிரி இருக்கிறவங்க, ஆனால் இது இப்போ இன ரீதியாகன்னு வெளிப்படையாக சொல்லிக்கிட்டாலும், ஆனால் உள்ளுக்குள்ளே அப்போ மத ரீதியான எதிர்ப்பு தானா இது? இந்த பல கேள்விகளை நமக்கு எழுப்புது. நம்ம இனிமேல் இது நிறையா பேர் இது சொன்னது தான். ஆனால் நம்ம இந்த மாதிரி ஆங்கிளில் நம்ம இதில் போக நம்ம விரும்பாமல் இருந்தோம் இத்தனை நாளும். பட் இனிமேலும் இதை நம்ம பார்க்கணும் தான். நம்மளுடைய மெயினான கேள்வி என்னென்னா, சீமான் எத்தனையோ வேஷம் போடுறாரு. இந்த தமிழ் தேசியவாதிகள் அத்தனை பேர் நம்ம இப்போ சொன்னோமே, டேவிட் மணியரசன், பாரிசாலன், மன்னன் எக்ஸட்ரா அவங்கெல்லாம் இப்படி தீபாவளி கொண்டாடுறத கேள்வி கேட்குற அதெல்லாம் இருக்கட்டும். இவங்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க சில பேர் இவங்கள்னா, இவர்கள் எதற்காக இந்த கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற ஐடென்டிட்டியை மறைக்கிறாங்க? என்ன காரணம்? உள்ளது ஓப்பன் படி சொல்ல வேண்டியதானே. கிறிஸ்துவாக இருக்கிறது ஒரு கிறிஸ்டியனாக இருக்கிறது ஒன்றும் க்ரைம் ஒன்றும் கிடையாது. அதுவும் ஒரு நல்ல மதம். அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் ஏராளமானவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மதம் தான் அது. பிற மதத்தவராலையும் மதிக்கப்படக்கூடிய ஒரு மதம்தான். அப்படி இருக்கும்போது தங்களை கிறிஸ்தவர்கள் அப்படின்னு வெளிப்படுத்தி கொள்றதில் இவர்கள் எதற்காக இவ்வளவு தயங்குறாங்க? எதற்காக இவங்க இந்த அடையாளத்தை மறைக்கிறார்கள்? இந்த கேள்வி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எழ வேண்டிய கேள்வி. அப்போ இவங்களுடைய இந்த தமிழ் தேசிய அரசியல்னு சொல்லிட்டு செய்கிற இந்த பிற மொழியாளர்கள் வெறுப்பு அரசியலில், இந்த இன வெறுப்பு அரசியலில் இதுக்கு கிறிஸ்டியானிட்டி என்ன மாதிரியான பரிமாணத்தில் வருது, இந்த இதில் எந்த ஃபேசட்டில் வருது அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டிய தருணம் இது. ஏன்னா இதே கேள்வியை இந்துக்களை பார்த்து இவங்க வைக்கிற எதற்காக தீபாவளி கொண்டாடணுங்கிறது, ராமரை ரொம்ப அசிங்கப்படுத்துறது, ராமரை வில்லனாக்கி ராவணனை ஹீரோவாக்கி, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சீமானுடைய கட்சி ஆஃபீஸ் பேரே ராவணன் குடில் தான். இன்னும் சில பேர்லாம் அதே மாதிரி ராவணனை தான் பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ராவணான்னு தான் யூடியூப் சேனல் வைப்பாங்க. இன்னொருத்தவங்களும் அதே மாதிரி ராமர், ஏன்னா தசரா அன்னைக்கு ராமர் நெருப்பு வச்சு எரிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ பார்த்தோம், இந்த தசராவுக்கு நடந்ததையெல்லாம் பார்த்தோம். அப்படி தமிழ் தேசியவாதிகள் இந்து மதத்திற்கு எதிராக இருக்கிறது என்ன காரணம்? இது நம்ம உற்று நோக்க வேண்டிய அவசியம். அதே மாதிரி இவர்கள் எதற்காக இவங்களுடைய உண்மையான அடையாளமான நாங்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிக்காமல் நாங்கள் இந்துக்கள் அப்படின்னு சொல்கிறாப்புல வெளிவேஷம் போட்டுக்கிட்டு நல்லா நெத்தி நிறைய பட்டையாக விபூதியும் அப்பப்போ வச்சுக்கிட்டு முருகன் கோயிலுக்கு போய் வேலெல்லாம் தூக்கிக்கிட்டு ட்ராமா போடுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய ஒரு தருணம்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பாய்.